ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தோம். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்த விலாக் தான் இது. நான் வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அண்ட் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸ் தான். வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இங்கே எல்லாமே. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை, கிளாஸ் ஹவுஸ்னு. அண்ட் உள்ளே வந்து எப்படிப்பட்ட பூ அப்படின்னா சன்லைட் டைரெக்டாக படாத ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட் தான் இது உள்ளே இருக்கும். அண்ட் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும். இதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டிஸ் சன்லைட் படாமல் இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். பட் இவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். நமக்கு இந்த மாதிரி கார்டனரி வந்து அவ்வளோ பிடிக்கும். இதை பார்த்தோன்னே அதுவும் விதவிதமான பூக்கள் பார்த்தோன்னே மனசு அப்படியே ஹாப்பி ஆயிருச்சு. அண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம். நான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நேரில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க பேரே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் தான் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிவிக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அது கலர் கலராக இருக்கனால அவள் ரொம்ப பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. அதுவே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ இதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பார்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் எல்லாமே. இப்போ வெளியில் கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடமும் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாகவே எல்லாருமே பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பார்க்கில் பிடிச்சது பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்த மாதிரி இந்த மரம் என்னென்னு தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் நம்ம கல்யாண மாலையில் பார்த்திங்கன்னா இந்த இலைய வச்சு கட்டுவாங்க. இந்த இலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் இருக்குது பார்த்திங்களா, அதோட லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து இங்கே குளிர் பிரதேசங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதில் பொம்மை, டெடிலாம் வச்சு நல்லா டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்தந்த ஃபேமிலியோட பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கத்தாழை ஃபேமிலி. கத்தாழை மட்டும் இல்லை, எல்லா வகையான செடிஸுமே அந்த ஃபேமிலியோடு வச்சுருந்தாங்க. இது வந்து லில்லி. பட் ஆனால் லில்லி ஒன்றுமே இல்லை இதில். பட் இன்னொரு இடத்துல இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். அண்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலி, அப்புறம் ரஞ்சித் ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஸோ கிட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் நிவி ரொம்ப என்ஜாய் பண்ணா. நிவி அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் முழிச்சுட்டா. அந்த மாதிரி உருள்றியா? அண்ட் இது வந்து அஷ்மி, அப்புறம் இன்னொரு குட்டி பையன் ஒன்று இருந்தான், என்னோட ஃபேவரட் அவன். ஸோ எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அவ்வளோதான். இந்த பார்க்கில் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 2 நாளில் நாங்கள் எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றணும். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.